லேசர் லைட் வந்து இந்த இதில் கிளாஸில் என்ட்ராகி கிளாஸ் ஸ்லாபில் போயிட்டு அதில் ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒளியானது முழுவதுமாக அந்த கிளாஸ் ஸ்லாபுக்குள்ளே எதிரொலிக்கப்படுகிறது. அதான் முழு அக எதிரொலிப்பு. ஸோ இதை வந்து எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் வந்து நம்ம கம்யூனிகேட்டிங் மெசேஜ் எல்லாம் ஆற்றல் இழப்பே இல்லாமல் முழுவதுமாக அந்த குழாய்க்குள்ளே எதிரொலிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து கம்யூனிகேஷன் ஃபைபர்லையும் இது பயன்படுகிறது. எனவே நமக்கு ஆற்றல் இழப்பே இல்லாமல் இருக்கும். அதாவது அதாவது அந்த அழகோட நுனியில வந்து இந்த என்டையர் மாஸ் ஆஃப் த என்டையர் பேர்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அட் இந்த ஸ்டேபிள். எந்த பொசிஷனில் டிஸ்டர்ப் பண்ணாலும் ஒன்று கீழெல்லாம் விழாது. பயப்படாமல் இருக்கலாம், சுற்றலாம். அங்கே பாருங்க, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இது வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து, அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்லுவாங்க. இந்த எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் இருக்குது. ஸோ நம்ம இதோட இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம், அதோட வேல்யூ, நிற எண், அணு எண் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது குழந்தைங்களுக்கு வந்து இந்த பீரியாடிக் அழிவின்மை விதி மற்றும் ஆற்றல் அழிவின்மை விதி, இங்கிலீஷில் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பால் எடுத்து நான் கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அடிக்கிறேன், ஜஸ்ட்டு விட்டுறேன். ஸோ இது என்ன பண்ணால், இது எடுத்து அந்த எனர்ஜி அப்படியே அதுக்கு ட்ராவல் பண்ணுது, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்த ஹைட், ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் பாங்க. மீட்சியற்ற முதல்னு தமிழில் படிச்சிருப்பீங்க. எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக். ஸோ இது வந்து எலாஸ்டிக், இந்த ஸ்டீல் பால்ஸ்லாம் வந்து எலாஸ்டிக் கொலிஷனுக்குள்ள எக்ஸாம்பிள். இப்போ இவ்வளோ ஹைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இட் பொசஸ் மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலையாற்றலை பெற்றிருக்குது. இயங்கும் போது இயக்காற்றலாக மாறுகிறது. இது என்ன பண்ணுது, இந்த எனர்ஜியை இது கொடுக்குது, இது கொடுக்குது. ஸோ அப்போ இது எந்த எனர்ஜி லாஸே இல்லை அப்படின்னு, ஆற்றல் அழிவின்மையே இல்லை என்றால், இது எடுத்துகிட்டு வந்து அப்படியே மொத்த ஆற்றலை இதை எடுத்துகிட்டு போய் எந்த ஹைட்லேருந்து விட்டோமோ அதே ஹைட்டுக்கு நீங்கள் போடுறது. இதில் வந்து வேகத்தை அதிகரிக்க, ஆக்சிலரேஷன், அதாவது முறுக்கு விசை அதிகரிக்கலாம் இதை பயன்படுத்தும். அந்த லிங்க்ல இருக்கிறது மாத்திரம் ஆசிரியர் பால் வந்து இப்போ இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ரொசஸ் பொட்டன்ஷியல் நிலையாற்றலை பெற்று இந்த பாலை ரிலீஸ் பண்ணுவோம். இந்த பால் கீழே ஓடி இருக்கும்போது இந்த நிலையாற்றல் ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நிலையாற்றல் இயக்காற்றலாக மாறுகிறது. இந்த இடத்துக்கு வந்தோடனே அதிகபட்ச இயக்காற்றலை பெற்றும் 0 நிலையாற்றல். திருப்பி மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேகம் குறையுது. வேகம் குறையுதுன்னா இயக்காற்றல் குறையுது, அது அப்படியே நிலையாற்றலாக மாறுது. இந்த மேக்சிமம் இடத்துக்கு வந்தோடனே திருப்பி இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அதிகபட்ச நிலையாற்றலை பெற்றிருக்கும். திருப்பி கீழே வரும்போது நிலையாற்றலும் இயக்காற்றலாக மாறுவதை பார்க்கலாம். ஸோ இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறுகிறது. இயக்காற்றிலிருந்து நிலையாற்றல், நிலையாற்றிலிருந்து இயக்காற்றல். ஆற்றல் இழப்பே இல்லைன்னா இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே. அந்த மாதிரி மாஸ் தான். ஆனால் இதோட சாயில் குறைச்சலாக இருக்குது, அது சாயில் இருக்குது, அது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ இதில் இழுக்கும்போது ஈஸியாக இருக்கும், அதில் இழுக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை விட அது ரொம்ப கடினமாக இருக்கும். எனவே எடை சமமாக இருந்தால் கூட இன்க்ளைன்டு பிளேனோட சாய்வு மிக மிக குறையாக இருக்க வேண்டும். இதனால தான் நம்ம கனரக வாகனங்கள்லாம் ஏற்றும் போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்லோப்பாக வச்சு ஏற்றுவாங்க. ஈவன் அந்த பெரிய கோயில் அந்த பெரிய டன் உள்ள அந்த கல் மேல்கல்ல ஏற்றும் போது கூட கிட்டத்தட்ட 2 to 3 kilometers பிளேன் இன்க்ளைன் பிளேன் அமைச்சிருக்காங்க. அப்படின்னா லெங்க்தியாக அமைக்க உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். எதிரொலிக்காக நான் பேசுறதே கூட எப்போ வந்துட்டு நீங்கள் கவனிக்கலாம்.
வாய்ஸை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஒளி அதாவது சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அதோட திசை வேகம் வந்து 340 மீட்டர் திசை வேகம் 340 மீட்டர் per second. அப்போ இந்த குழாயோட நீளம் 18 மீட்டர். ஸோ 18 + 18. அப்போ ஒளியானது நான் பேசக்கூடிய பேச்சு 18 மீட்டர் ட்ராவல் ஆகி திருப்பி ஒரு 18 மீட்டர். ஸோ மொத்தமாக 36 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எதுவுடைய 1/10 செகண்டில் நான் திருப்பி ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒளியானது எதிரொலிக்கப்படுகிறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அட் வெர்டிகல் ரூப், அதாவது மோஷன் இன் ஏ வெர்டிகல் பிளேன் அப்படின்றது. ஒரு பிளேன் பாருங்கள், ஒரு சர்க்குலராக இப்படி இருக்குது, செங்குத்தாக இருக்குது. அதனால் செங்குத்து வட்டப்பாதையில் இயக்கும் ஒரு பொருளின் இயக்கம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஜெயிண்ட் வீல்லாம் பார்த்தா அப்படியே காரில் போவாங்க, அந்த கார் வந்து அப்படியே சுற்றி கீழே விழாம போகும். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன்னாக்க, இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, வேகமாக வரும். இந்த ஹைட்டில் வரும்போது ஷுட் ஹேவ் ஏ மேக்ஸிமம் ஸ்பீடு. நல்ல ஸ்பீடோட வந்துன்னா அந்த ஸ்பீடோட போயிட்டு அப்படியே வித்தவுட் ஃபாலிங், அதாவது கீழே அந்த இடத்துல போகும் பால், ஆனால் கீழே விழாது, இப்படியே போயிட்டு அந்த சர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, மோஷன் வெர்டிகல் பிளேன் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இதை கூட இந்த அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படத்தில் கமலஹாசன் அந்த டெக்னிக்கை பயன்படுத்துவாப்புல. இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாலை வந்து ரைஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ரைஸ் பண்ணுறாரு அவர், ரைஸ் பண்ண இது ப்ரொசஸ் மெதுவாக என்ன பண்ணுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி உயரம் அதிகரிக்க அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு போகுது. மேக்ஸிமம் அந்த ஹைட்டுக்கு போனோன்னே இது ப்ரொசஸ் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அது அப்படியே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு கைனடிக் எனர்ஜி. இந்த இடத்துல கவனிக்க நீங்க வித்தவுட் ஃபாலிங் விழுது பாருங்க. சாதாரணமாக அதை தூக்க முடியாது, ஆனால் நம்ம வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்தாலே இப்போ இந்த என்டையர் வெயிட் நம்மளால் என்ன பண்ண முடியுது, லிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கப்பி பயன்படுத்திக்கலாம், கிட்டத்தட்ட பாருங்கள் 3 + 3 6 கப்பி பயன்படுத்திருக்கிறோம். ஸோ ஒரு லகுவாக என்டையர் வெயிட்டை வந்து கொஞ்சம் குறைந்த விசை கொடுத்து பயன்படுத்த. இந்த 2 ஊஞ்சலோட லென்த்து ஒன்று தான், எல்லாம் கவனிக்கலாம். நான் இதை தான் ரெண்டுமே முதல்ல ரெஸ்ட்டில் இருந்தது. இதை நம்ம ஆட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இது ஆடுது பாருங்கள், ஆற்றலானது கடத்தப்படுகிறது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக போகும்போது இது குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஊஞ்சல் குறைவாக வேகத்தில் ஆடும்போது அதிக வீச்சு, இதோட வீச்சு குறைஞ்சிட்டே வரும், இதோட வீச்சு அதிகரிக்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்து இவன் வீச்சு அதிகரிச்சிருச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வீச்சு மெதுவாக ஆரம்பிக்க பாருங்கள், கவனிக்கலாம் பாருங்கள். ஸ்லோ ஆகும், அது ஃபாஸ்ட். எஸ், இப்போ ஃபாஸ்ட் ஆகிடுச்சா. ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அப்படியே ஒத்திசைவுன்னு கூட சொல்லலாம். ஒரே லென்த் 2 kg 10 kg இருக்குது, இதில் ஒரு புள்ளி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 புள்ளி கீழே வெயிட்டோட ஒரு புள்ளி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலேயும் 2 புள்ளி, வெயிட்டோடையும் 2 புள்ளி அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது சார் ஈஸியாக இருக்குது. இந்த 3ல் திஸ் ஒன் வாட் அபவுட் திஸ் ஒன், தட் இஸ் இல்லை திஸ் ஒன், அதை இழுத்து பாருங்கள். அதை விட அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது அதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட இது ரொம்ப வகை நம்புகள். இதில் பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணி சார் எவ்வளோ 20 kg பார்த்தீங்கன்னா இந்த 20 kg எல்லாமே சமம் தான். 20 kg அது ப்ரெஸ் பண்ணுங்க சார். ரொம்ப ஹார்டாக இருக்குது. அடுத்தது வாங்க சார், அடுத்தது ஓகே. ஈஸி. இந்த 3லேயே பார்த்தீங்கன்னா அதில் லீவர் ஆம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, அதோட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் வி ஆர் அப்ளைங் லெஸ் ஃபோர்ஸ். அந்த 20 kg லிஃப்ட் பண்ணுறதுக்கு குறைந்த விசையை நம்ம செலுத்தணும். இந்த 3 பார்த்தீங்கன்னா இது அயன், இது வந்து அலுமினியம் அண்ட் தட் இஸ் அக்ரிலிக், சும்மா ஃபைபர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மாஸ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, நிறை. இனர்ஷியானா நிலைமம் பேர். மாஸ் அண்ட் இனர்ஷியா ஆர் ரிலேட்டட். அதே மாதிரி மாஸ் அண்ட் எனர்ஜி ஆர் ரிலேட்டட். ஒரு சைக்கிள் வந்து ஒரு 50 km/h ஸ்பீடில் வந்து நம்ம மேலே மோதுறதுக்கும்
ஒரு லாரி வந்து 20 கிலோமீட்டர் per hour, அதாவது குறைஞ்ச ஸ்பீடில் வந்து மோதினாலும் நமக்கு உள்ள பாதிப்பு தெரியும். ஸோ மாஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு எனர்ஜி. அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, மூணுமே சுற்றி விடுறோம். சுற்றி விடும்போது எது ஃபர்ஸ்ட் நிற்குது அப்படின்னு பார்க்குறோம். அதான் வேற ஒன்றும் இல்லை. இட் பொசஸ் மோர் எனர்ஜி. அப்புறம் அதை விட இது கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் குறையுது, இது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நிற்கும், அடுத்தது இது நிற்கும், அடுத்தது இது நிற்கும். ஸோ இப்போ டேக் சம் டைம். இதோட ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதை கம்பேர் பண்ணுறது இதோட ஸ்பீடும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. இது மழை தண்ணிலாம் பட்டு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கரெக்டாக பார்க்க முடியாது. ஒன்றுமே இல்லை. ஸ்டாப். Stop. It shows that he is having more mass and having is nothing but basic colors, red, yellow, blue. இப்போ வந்து எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். ஸோ இதான் ப்ரைமரி கலர்ஸ்னு சொல்லுவாங்க, ரெட், எல்லோ, ப்ளூங்கிறது. நமக்கு அதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது எல்லாமே செகண்டரி கலர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. பெயிண்ட் ஷாப்லாம் போயிட்டு நீங்கள் கலரை வந்து ஷேடு காமிச்சாலே தே வில் மிக்ஸ். அந்த மிக்சிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பேசிக்கலி இது ப்ரைமரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கேட்பீங்க ஐவரி கலர் வேணும் அப்படிம்பீங்க, இல்லை சந்தன கலர் வேணும்னு கேட்பீங்க. எல்லாமே இந்த மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் தான். ரெட்டு ட்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப்னு சொல்லுவோம். அதாவது அகடுகள் மற்றும் முகடுகள் இருக்கு இல்லையா. இப்போ ஜஸ்ட் ஒரு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா வேவ் அப்படின்னா எப்படின்னா ஒரு எங்கேயாவது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் தான் வேவ் வருது, பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அகடு முகடா வேவ்ஸ் வந்து இந்த கைக்கு நோய் இருவே கட்டப்பட்ட கைக்கு நோயை ட்ராவல் பண்ணுறதை காமிக்கலாம். ஃபுல் பண்ணுங்க சார். ஃபுல் பண்ணிட்டு விட்டால் அந்த ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் நிலைப்புத்தன்மை அடையிறதுக்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் நகரதை பார்க்கலாம். சப்போஸ் நான் இப்படி எந்த டைரக்ஷனில் புஷ் பண்ணுறேனோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். விழுந்துரும் நினைக்கவும் விழாது. வெண்மை ஒளியானது ஒரு கூட்டு ஒளி அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த 7 நிறங்களும் மறைந்து மிக வேகமாக சுழலும் போது ஒயிட் கலரில் தெரியும். இந்த அழிவின்மை விதி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். L = I ஒமேகான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சுற்றும் போது கோணத்திசை வேகம்னு ஒன்று இருக்குது. L = I ஒமேகா. ஒமேகாங்கிறது கோணத்திசை வேகம், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து மூவ் பண்ணலாம். அப்படி இவர் சுற்ற ஆரம்பிக்கும் போது இந்த 2 வெயிட்டு தள்ளி இருக்குது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும், அதனால கோணத்திசை வேகம் குறைவாக இருக்கும். இவர் சுற்றும் போது இவர் என்ன பண்ண போறாருன்னா அந்த 2ஐயும் பக்கத்தில் இழுக்க போறாரு. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறையணும், ஆட்டோமேட்டிக்காக ஆங்குலர் வெலாசிட்டி என்று சொல்லக்கூடிய கோணத்திசை வேகம் அதிகரிக்கணும். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 2 இழுக்க போறாரு பக்கத்தில். அப்படிங்களா, இழுக்கும்போது L = I ஒமேகா கான்ஸ்டன்ட். அவர் ஜஸ்ட் கேட்க போறாரு, சின்ன வளையத்தில் கேட்க போறாரு. ஸோ லைட் ரிஃப்ளெக்ஸ், ஸோ சவுண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன எடுத்துக்காட்டு. ஹலோ, கேட்குதா? கேட்குது சார். எஸ் சார். ஹலோ, நீங்கள் பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஃப்ராக்ஷன் சொல்லித்தர ஈஸியாக இருக்கும். என்டையர் ஷேப் 1/1. ஸோ அதில் பாதி 1/2, அதில் கால் போதி 1/4, அப்புறம் 1/8, சிமிலர்லி 1/16. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இது 2 ஹைப்பர் போகலாம். அதே மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப் வருது. இது ஒரு எலிப்டிக்கல் ஷேப். ஸோ தி என்டையர் கோன் கேன் பி மேட் அப் ஆஃப் சர்க்கிள், எலிப்டிக்கல் அண்ட் ஹைப்பர்போலா. ஒரே ஹைட்ல தான் வருது. அதே மாதிரி ரீசீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2மே ஒரே ஹைட்ல இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, வேற பெண்டாக இருக்குது. இந்த பால் வந்து எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட பூமியோட மேற்பரப்பு வரைக்கும் போகுது.
அப்போ வந்து இந்த என்டையர் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கெட்டிங் கன்வெர்ட் டு மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி இடத்தோட அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் திருப்பி இந்த பக்கம் போகும்போது கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு பொட்டன்ஷியல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் எந்த பால் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் பாருங்க. ரொட்டேட் பண்ணுங்க. A union B வைங்க. yes. ஓகே சார். இது ஒன்று பல் சக்கரத்தை ரொட்டேட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் பினான் இதோட பல் சக்கரம் ரொட்டேட் பண்ணும்போது இது லீனியர் மோஷன் ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து ட்ராகன் பினான். இது வந்து இந்த வார்ம் கீர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹெவி வெயிட்டை ரொம்ப ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இந்த கீர் ஃபாஸ்ட்டாக சுற்றினாலும் இந்த கீர் ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணும். அப்போ ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இது ஸ்பர் கியர். பாருங்களேன், இது ஒரு சுற்றுக்குள்ள இது அதிக சுற்றுகளை சுற்றிடும். ஸ்பர் கியர் சாதாரண இந்த சைக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய கியர். இது வந்து மோட்டர் கிரைண்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியர் தான் ஃபோர்த் கியர். பாருங்கன்னா 1 2 3 4 இது ஒரு சுற்றுக்கு பல சுற்றுகள் சுற்றக்கூடியது. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணுறோம். ஒர்க்கு ஆக்சலரேஷன் ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ அந்த காயில் இருக்கு இல்லையா, அந்த காயில் வந்து ஹீட் ஆகும். அதனால அதோட டெம்பரேச்சர் அதிகமாகும். இப்போ பாருங்க, மேக்னெட்டிக் இட் லூசஸ் அட் a particular temperature, it loses the magnetism. So Curie point is the point at which a ferromagnetic substance gets converted to paramagnetic substance. அதன் மையத்தில் உள்ள எரிபொருள் தீர்ந்து சூரியன் மெதுவாக குளிர்ந்துவிடும். ராட்சத சிவப்பு வடிவம் எடுக்கும். அப்போது பூமி உள்ளிட்ட அருகில் உள்ள கிரகங்களை விழுங்கிவிடும். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் புதன். மிக மெல்லிய வளிமண்டலத்தை கொண்ட உயிரற்ற பகுதி. ஆயிரக்கணக்கான சிறு கோள்கள் மற்றும் வால் மீன்கள் மோதுவதால் அதன் மேற்பரப்பு குழிகளால் நிறைந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு புதனை கண்காணிக்க விஞ்ஞானிகள் மெசஞ்சர் என்ற விண்கலத்தை அனுப்பினர்.